ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வு தரும் உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேத வசனத்துக்கு நாம் செவி சாய்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25 30 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது, கனம் பொருந்திய சேதாதிபதியாகிய பெலிக்ஸ் என்பவருக்கு கிலித்தீவு சிலியா லிசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷன் யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோடு கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்கு எதுவாக விளங்குவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினான். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஒரு அரசாங்க தலைவரே ஆண்டவரே, பரிசுத்த ஊழியக்காரனாகிய பவுலுக்கு இத்தனை ஒரு பாதுகாப்பு கொடுப்பீர் என்று சொன்னார். இன்றைக்கும் இந்த தேசத்தில் ஆண்டவரே, அநேக அதிகாரிகளுடைய கண்கள்ல உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு தயவும் கிருபையும் கிடைக்கட்டும் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியக்காரர்களா இருந்தாலும் அன்றைக்கு பவுலுக்கு என்ன ஆண்டவரை பாதுகாப்பெல்லாம் கொடுத்து நீர் தப்புவித்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினதோ அப்படியே நீங்க நிறைவேற்றும்படியாய் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பிடுகிறோம். அநேக குடும்பங்களிலே சுவாமி, ஊழியத்துல மாத்திரமல்ல, குடும்பத்திலே உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கடன் தொல்லைகள் உண்டு ஆண்டவரை. அநியாயமாய் கோர்ட் கேஸ் என்று கூட அநேகர் ஆண்டவரை தூய்மையான காரியங்களை செய்து சிக்க வைத்திருக்கிறார்கள். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உண்மையா இருந்த போதிலும் கூட அநேகரை இப்படி பவுலை சிக்க வைக்குவது போல, அன்றைக்கு சிக்க வைக்க நினைத்தது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரை தவிக்கிறார்கள். சுவாமி, நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நான் உண்மையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு இப்படிப்பட்ட தூய்மையான காரியங்கள் செய்து விட்டார் என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தும்படியாய், தைரியம் படுத்தும்படியாய், உறுதிப்படுத்தும்படியாய், அந்த காரியத்திலிருந்து நிருபராதி என்று சொல்லி அவர்களை விடுவிக்கும்படியாய் உங்களுடைய அன்பின் கரத்துல ஒப்புக்கொடுகிற சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, வேதனையை நீக்குவீராக, ஆறுதல் கொடுக்கும்படியாய் இந்த கால வேளையினுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற சுவாமி. எந்தெந்த காரியங்களுக்காக இந்த ஆண்டவருடைய நிகழ்ச்சியின் வழியாய் உங்களுடைய பிள்ளைகள் செபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, நம்பிக்கை கொடுக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.